பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் என்ற திரியேக திருக்கடவுளின் திருப்பெயராலே ஆமென். தலைகளை தாழ்த்தி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். நீதிமான் பனையைப் போல் செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவைப் போல் வளருவான். கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிராகாரங்களில் செழித்திருப்பார்கள். அவன் என்னிடத்தில் வாஞ்சையாயிருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். கிருபை நிறைந்த எங்கள் பரிசுத்த கர்த்தாவே, இந்த ஆசீர்வாதமான இந்த வருடத்தின் 5ஆம் மாதத்தின் 5ஆம் ஞாயிற்றுக்கிழமைக்காக நாங்கள் உமக்கு நன்றிகளையும் தோத்திரங்களையும் ஏறெடுக்கிறோம். கடந்த ஞாயிற்றை நாங்கள் பரிசுத்த ஆவியரின் திருநாளாக மகிழ்ச்சியோடு கொண்டாட கர்த்தர் உதவி செய்தீர். தொடர்ந்து வருகின்ற எந்த ஞாயிற்றை திருத்துவ ஞாயிறாக நாங்கள் அனுசரிக்க திருச்சபை எங்களை அழைத்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கடந்த நாட்களிலெல்லாம் எங்கள் திரியேக கடவுள் தாமே எங்களை படைத்தவராக, எங்களை மீட்டவராக, எங்களை தாங்கி வழிநடத்துகிறவராக, எல்லா நீதியை குறித்தும் நியாயத்தீர்ப்பை குறித்தும் பாவத்தை குறித்தும் எங்களை கண்டித்து உணர்த்துபவராக இருந்து எங்களை வழிநடத்தி இருக்கிறேன். எங்களுக்கு தேவையான பாதுகாப்பை பராமரிப்பை நிறைவாய் கட்டளையிட்டு இருக்கிறேன். நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம். இந்த காலை வேளையில் நாங்கள் ஆங்காங்கே எங்கள் இல்லத்தில் இந்த காணொளி ஆராதனையிலே பங்கு பெறுகின்ற பொழுது கர்த்தர்தாமே எங்களை ஆவிக்குரிய வகையை தகுதியாக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நாங்கள் எங்கள் இல்லங்களிலேயே உம்மை வழிபட்டாலும் எங்கள் முழு ஆவியிலிருந்து, ஆத்துமத்திலிருந்து, சரீரத்திலிருந்து முழு பலத்தோடு உம்மை தொழுது கொள்ளக்கூடிய கிருபைகளை தாரும். கடவுள் ஆவியாயிருக்கிறார் என்பதை உணர்ந்து ஆவியிலிருந்து, வாழ்வின் ஆழத்திலிருந்து உம்மை தொழுது கொள்ள எங்களுக்கு அருள் தாரும். இந்த ஆராதனையின் நேரம் எங்கள் அனைவருக்கும் ஆசீர்வாதமான நேரமாய், எங்கள் விசுவாசத்தில் எங்களை இன்னும் அதிகமாய் பலப்படுத்துகின்ற நேரமாய், கர்த்தருடனான உறவிலே இன்னும் எங்களை இறுக பிணைக்கின்ற நேரமாய், எங்களை உமக்கடுத்த சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நிரப்புகின்ற நேரமாய் அமைய கர்த்தர் எங்களோடு இடைப்படுவீராக. நிறைந்த ஆராதனைக்கு தலைவராகிறோம். தொடர்ந்து எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தும். உம்முடைய நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்தும். ஆண்டவரும் எங்கள் அருமை இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்ளுகிறோம் சுவாமி. ஆமேன். கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் அருமையான திருச்சபையின் அன்பர்களே, இந்த ஞாயிற்றை நாம் திருத்துவ ஞாயிறாக கொண்டாட திருச்சபையின் ஒழுங்கு நம்மை அழைக்கிறது. ஆகையினால நாம் இந்த திரியேக கடவுளை போற்றி புகழுகின்ற மக்களாக நாம் 1-2 பாடல்களை வாழ்வின் ஆழத்திலிருந்து உற்சாகமாய் நாம் பாடலாம். முதல் பாடல் பாமாலையிலே 2ஆம் பாடல், உம்மை துதிக்கிறோம் யாவுக்கும் வல்ல பிதாவே. அர்த்தத்தை உணர்ந்து உற்சாகமாய் நாம் அந்த பாடலை பாடுவோம். உம்மை துதிக்கிறோம் யாவுக்கும் வல்ல பிதாவே. உம்மை பணிகிறோம் சுவாமி ராஜாதி
ரட்சிக்கப்படுகிறேன். உன்னத கர்த்தரே, ஆமென். பாமாலை பாடின நாம் தொடர்ந்து கீர்த்தனையிலிருந்து இதே திரியேக கடவுளை மகிமைப்படுத்தி உயர்த்துகின்ற ஒரு பாடலான சர்வலோகாதிபா நமஸ்காரம் என்ற பாடலை பாடுவோம். கீர்த்தனையில் 5ஆம் பாடல், புதுவாழ்வு பாடல் புத்தகத்தில் 60ஆம் பாடல். நமஸ்காரம் சர்வ சிருஷ்டிகனே நமஸ்காரம். கரை கடல் உயிர்வான் சகலமும் படைத்த தயபர பிதாவே நமஸ்காரம். கரை கடல் உயிர்வான் சகலமும் படைத்த தயபர பிதாவே நமஸ்காரம். ரட்சகனே நமஸ்காரம். தரணியின் மனுடர் உயிரடைந்தோங்க தருவினில் மாண்டோய் நமஸ்காரம். தரணியின் மனுடர் உயிரடைந்தோங்க தருவினில் மாண்டோய் நமஸ்காரம். பரிசுத்த ஆவி நமஸ்காரம். பரமசத்குருவே நமஸ்காரம். அருவியாய் அடியார் அகத்தினில் வசிக்கும் அரிய சித்தே சதா நமஸ்காரம். அருவியாய் அடியார் அகத்தினில் வசிக்கும் அரிய சித்தே சதா நமஸ்காரம். தொழிலோனே நமஸ்காரம். மூன்றிலொன்றோனே நமஸ்காரம். கர்த்தாதி கர்த்தா கருணை சொரூபா நித்ய திரியேக நமஸ்காரம். கர்த்தாதி கர்த்தா கருணை சொரூபா நித்ய திரியேக நமஸ்காரம். திரியேக கடவுளை வாழ்வின் ஆழத்திலிருந்து போற்றின புகழ்ந்த நாம் இந்த நாளின் ஆராதனைக்குள்ளாக கடந்து செல்லலாம். நாம் நம்மை முற்றிலுமாய் கர்த்தருக்கு முன்னதாக தாழ்த்துவோம். கடவுளை நாம் தொழுவோம். கடவுள் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதிலே களி கூர்ந்து மகிழக் கடவோம். கடவுளின் ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு என்பவைகளின் ஆழம் எவ்வளவு அதிகம்! அவர் நியாய தீர்ப்புகள் புத்திக்கு எட்டாதவைகள், அவர் வழிகள் ஆராய்ச்சிக்கு எட்டாதவைகள். சகலமும் அவராலும் அவர் மூலமாயும் அவருக்கென்றும் இருக்கிறது. என்றென்றைக்கும் அவருக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன். நாம் இருந்த இடங்களிலேயே திரியேக கடவுளை வாழ்வின் ஆழத்திலிருந்து நாம் போற்றலாம். சேனைகளின் கடவுளாகிய கர்த்தரே, நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்திருக்கின்றன. உன்னதத்திலே ஓசன்னா. கர்த்தரின் நாமத்தினாலே வந்தவரும் வருகிறவருமானவர் தோத்தரிக்கப்பட்டவர். உன்னதத்திலே ஓசன்னா.
கடவுளே நீர் பரிசுத்தர், கடவுளே நீர் பரிசுத்தர், சர்வ வல்லவரே நீர் பரிசுத்தர், சர்வ வல்லவரே நீர் பரிசுத்தர், சாவாமை உடையவரே நீர் பரிசுத்தர், சாவாமை உடையவரே நீர் பரிசுத்தர். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறையுண்ட எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறையுண்ட எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் ஜெபங்களையும் ஆராதனையும் ஏற்றுக்கொண்டு எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் மேல் மனதுருகி எங்கள் மேல் கிருபையாயிரும். திரியேக கடவுளை போற்றின நாம் நம்முடைய வாழ்வின் குறைவுகளுக்காக மனம் வருந்தி மனம் திருந்த பாவ மன்னிப்பை பெற கடவுளை நோக்கி பார்ப்போம். பிரியமானவர்களே, நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாவோம். நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். நமது பலவீனங்களுக்காக பரிதபிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாத பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஆகையினால நாம் இருந்த இடங்களில் ஜெப நிலையில் அமைதியாக நம்மை நாமே சோதனை செய்வோம். கர்த்தரை வேதனைப்படுத்தின நேரங்களை கர்த்தருக்கு முன்னதாக கொண்டு வருவோம். சிந்தனையிலே, சொற்களிலே, செயல்களிலே, உறவுகளிலே, அணுகுமுறைகளிலே தவறின நேரங்கள் உண்டு. கர்த்தரை விட்டு தூரமாகி போன வேளைகள் உண்டு. கர்த்தருடைய வேதத்தை மதியாமல் நடந்த வேளைகள் உண்டு. கர்த்தருக்கான நேரத்தை கொடுக்காமற் போன நேரங்கள் உண்டு. இப்படியாய் நம் வாழ்க்கையில் ஏராளமான பாவங்கள் உண்டு. பாவங்களோடு நாம் இருப்போமானால் பரம தகப்பனுடைய உறவற்றவர்களாய் நாம் இருப்போம். அவருடைய மன்னிப்பை வேண்டி அவர் மன்னிப்பதற்கு தயை பெருத்திருக்கிற கர்த்தர் என்ற உறுதியிலே நம்மை தாழ்த்துவோம். சர்வ வல்லமையுள்ள கடவுளிடத்தில் நாம் நமது பாவங்களை தாழ்மையோடு அறிக்கை செய்வோம். இரண்டாம் பாவ அறிக்கையின் ஜெபத்தை உணர்ந்து சேர்ந்து ஏறெடுப்போம். எங்கள் தந்தையாம் கடவுளே, நினைவினாலும் வார்த்தையினாலும் செய்கையினாலும் உமக்கு விரோதமாய் பாவம் செய்திருக்கிறோம். முழு மனதோடு நாங்கள் உம்மை நேசிக்கவில்லை. எங்களிடத்தில் நாங்கள் அன்பு கூறுவது போல அயலாரிடத்தில் நாங்கள் அன்பு கூறவில்லை. எங்கள் மேல் இரக்கமாயிருக்க உம்மை வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் பாவ அழுக்கை நீக்கி எங்களை சுத்திகரியும். எங்கள் குற்றங்களை விட்டுவிட எங்களுக்கு உதவி புரியும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியையும் உங்களுக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்த ஆவியின் கிருபையையும் தேற்றுதலையும் தந்தருள்வாராக. ஆமேன். நாம் தொடர்ந்து இந்த நாளுக்குரிய வேத பாடங்கள் வாசிக்க கேட்போம். முதலாம் வேத பாடம் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பகுதி 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் வசனங்கள் 11 முதல் 14 முடிய. 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் வசனங்கள் 11 முதல். கடைசியாக சகோதரரே, சந்தோஷமாயிருங்கள், நற்சீர் பொருந்துங்கள், ஆறுதல் அடையுங்கள், ஏக சிந்தையாயிருங்கள், சமாதானமாயிருங்கள். அப்பொழுது அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணராகிய தேவன் உங்களோடே கூட இருப்பார். ஒருவரையொருவர் பரிசுத்த முத்தத்தோடு வாழ்த்துங்கள். பரிசுத்தவான்கள் எல்லாரும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமீன்.
வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாட பகுதி வாசித்தாயிற்று. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து இரண்டாம் வேத பாடம் வாசிக்க கேட்போம். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட இரண்டாம் வேத பாடம் பரிசுத்த யோவான் எழுதிய சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 18 வரை. யோவான் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்குள் ஒளியாயிருந்தது. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான், அவன் பேர் யோவான். அவன் தன்னால் எல்லாரும் விசுவாசிக்கும்படி அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க சாட்சியாக வந்தான். அவன் அந்த ஒளி அல்ல, அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தவனாய் இருந்தான். உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. அவர் உலகத்தில் இருந்தார், உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உலகமோ அவரை அறியவில்லை. அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. யோவான் அவரை கொடுத்து சாட்சி கொடுத்து, எனக்கு பின் வருகிறவர்கள் எனக்கு முன் இருந்தவர், ஆகையால் அவர் என்னிலும் மேன்மை உள்ளவர் என்று நான் சொல்லி இருந்தேனே, அவர் இவர்தான் என்று சத்தமிட்டு கூறினான். அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லோரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றுகிறோம். எப்படியெனில் நியாய பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. தேவனை ஒருவனும் ஒருங்காலும் கண்டதில்லை. பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட இரண்டாம் வேத பாடம் வாசித்தாயிற்று. தேவனே உமக்கே மகிமை உண்டாவதாக. புது வாழ்வு பாடல் புத்தகத்திலே 58ஆம் பாடல், கீர்த்தனையிலே 2ஆம் பாடல், திரிமுதல் கிருபாசனனே சரணம் என்ற பாடலை நாம் பாடுவோம். திரிமுதல் கிருபாசனனே சரணம், ஜெகதள ரட்சக தேவா சரணம், தினம் அனுதினம் சரணம், கடாட்சி தினம் அனுதினம் சரணம், சர்வேசா நலம் வளரேக திருத்துவ சரணம், நமஸ்கரி உம்பர்கள் நாதா சரணம், நம்பினை நிது தருணம் தருணம், நம்பினை தினம் சரணம், சர்வேசா அருவுருவே அருளரசே சரணம், அன்றும் என்றும் என்றும் உள்ளாய் சரணம், ஆதிகுணனே தருணம், கிரணமொழி அருள்வடிவே சரணம், சர்வேசா உலகிடமேவிய உனதா சரணம், ஓ கிருபாசன ஒளியே சரணம், ஒளி அருள்வாய் தருணம், மனுகோர் உத்தமனே சரணம், சர்வேசா. தொடர்ந்தும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்மை ஆயத்தப்படுத்துகின்ற மக்களாக புது வாழ்வு பாடல் புத்தகத்தில் 63ஆம்
பாடல் அல்லேலூயா ஸ்தோத்திரம் என்ற பாடலை நாம் உணர்ந்து ஜெப நிலையில் பாடுவோம். அல்லேலூயா ஸ்தோத்திரம் என்றென்றும் பிதாவுக்கே மகிமையும் மாட்சிமையும் என்றென்றும் உண்டாகட்டும். அல்லேலூயா ஸ்தோத்திரம் என்றென்றும் இயேசுவுக்கே மகிமையும் மாட்சிமையும் என்றென்றும் உண்டாகட்டும். அல்லேலூயா ஸ்தோத்திரம் பரிசுத்த ஆவிக்கே மகிமையும் மாட்சிமையும் என்றென்றும் உண்டாகட்டும். அன்பானவர்களே, ஏற்கனவே நான் சொன்னேன், இந்த நாள் திருச்சபையின் வாழ்விலே ஒரு சிறப்பான நாள். திருத்துவ திருநாள் என்கின்ற ட்ரினிட்டி சண்டே என்று சொல்லப்படுகின்ற சிறப்பு நாளை நாம் அனுசரிக்கின்றோம். திருத்துவத்தை குறித்து புரிந்து கொள்ள திருச்சபை பல நேரங்களிலே தடுமாறுகிறது. வேதத்திலே திருத்துவம் என்ற வார்த்தை இல்லை. ஆகினால திருத்துவம் நமக்கு ஒரு இடறுகின்ற கல்லாகவே தொடர்ந்தும் இருந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட நாட்களின் வழி கர்த்தருடைய தாசர்கள் தங்கள் அனுபவத்தில் அறிந்து கொண்ட, தெரிந்து கொண்ட, உணர்ந்து கொண்ட, இன்றைக்கு உறுதியாக்கப்பட்டிருக்கிற திருத்துவத்தை குறித்து நாம் தியானிப்பதும் அதனுடைய புரிந்து கொள்ளுதலில் நிறைவாய் நம்மை ஒப்பு கொடுப்பதும் இந்த நாளில் தேவையான ஒன்று. சிறப்பு செய்தியாக நம்ம எல்லாரும் அறிந்த அருள் திரு டாக்டர் பிஜே பிரேமையா அவர்கள் இந்த நாளின் செய்தியை நமக்கு அவர்கள் பதிவு செய்து தந்திருக்கிறார்கள். கர்த்தருடைய வார்த்தையை நாம் தொடர்ந்து கேட்போம். ஜெபம் பண்ண கடவோம். எல்லா நல்லிகளுக்கு காரணராகிய கர்த்தாவே, இந்த ஓய்வு நாளின் காலையிலே உம்மை போற்றி துதிக்க தந்த வாய்ப்பிற்காகவும், நாங்கள் எங்கிருந்தாலும் இவ்வாராதனையிலே பங்கேற்கவும், உம்முடைய திருவசனத்தை படிக்கவும், உம்முடைய திருவசனத்தை அநேக அருளுரைஞர்கள் மூலமாக நாங்கள் கேட்கவும், இந்த காணொளி காட்சி மூலம் இந்த வாய்ப்பை நீர் வழங்கியிருக்கிறீர். அதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையிலும் அடியேனே உடைய கருத்திலே கருவியாக பயன்படுத்தி இந்த காணொளி காட்சியின் மூலம் செய்தியை வழங்கும் போது இதை பார்த்து கொண்டிருக்கிற, கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த திருச்சபையினருக்கு மட்டுமல்லாமல் யார் யார் பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் அனைவருக்கும் அவர்களோடு பேசி அவர் உள்ளத்திலே இந்த செய்தி ஆழமாக பதிய நீர் அருள் புரியும். எனவே இதை பேசுகின்ற அடியேனுடைய வாயின் வார்த்தைகள், இதை கேட்டுக்கொண்டிருக்கிற திருச்சபை மக்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகள் அனைத்தும் உங்களுடைய திருவுள சித்தத்திற்கு ரீதியாக இருப்பதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய திரியேக கடவுளின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த திருத்துவ திருநாள் என்று சொல்லப்படுகின்ற ட்ரினிட்டி சண்டே, இந்த நாளிலே ஆண்டவருடைய அருட்செய்தியை பகிர்ந்து கொள்ள கர்த்தர் எனக்கு இந்த ஆலயத்தின் அருளுரை மேடையிலிருந்து பகிர்ந்து கொள்ள வாய்ப்பளித்ததற்காக ஆண்டவரை போற்றுகிறேன், துதிக்கிறேன். அழைப்பு விடுத்த ஆயருக்கும் என்னுடைய நன்றியை உரித்தாக்குகிறேன். திருத்துவம் என்பது திருமறையிலே இல்லாத சொல்தான். ஆனால் அது எப்படி கிறிஸ்தவ சித்தாந்தத்தின்படி அது பயன்பாட்டுக்கு வந்தது என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கலாம். மேலும் புரிந்து கொள்வதற்கு மிக கடினமான சத்தியம் இந்த திருத்துவத்தை பற்றியது.
என்பதை நாம் அனைவரும் அறிந்திருக்கிறோம். ஏன் ஆதி திருச்சபை பிதா செயின்ட் அகஸ்டின் என்று சொல்லப்படுகின்ற அவர் இதை குறித்து புரிந்து கொள்ள தன்னுடைய சிந்தனை ஆற்றலை பயன்படுத்தி குழப்பம் அடைந்தவராய் புரிந்து கொள்ள முடியாமல் தத்தளித்து கடற்கரை ஓரமாக நடந்து போய் கொண்டிருந்தாராம். அப்பொழுது ஒரு சிறுவன் ஒருவன் கடற்கரையிலே விளையாடி கொண்டிருக்கிறான். அந்த பீச்சிலே விளையாடி கொண்டிருந்த அந்த சிறுவன் என்ன செய்கிறான், ஒரு குழியை தோண்டி தேங்காயினுடைய அந்த கொட்டாங்கச்சி என்று சொல்லப்படுகிற அந்த சிறிய ஒரு பாத்திரம் போல், குறைந்த பாத்திரம் போல் இருக்கின்ற அந்த எடுத்துக்கொண்டு கடல் தண்ணீரை எடுத்து தான் வெட்டிய அந்த பள்ளத்திலே குழியிலே ஊற்றி கொண்டிருந்தான். அதை பார்த்ததும் அகஸ்டின் கேட்டாரன், என்ன விளையாடுகிறாய் என்று. அப்போது அவன் சொன்னானா, கடல் நீரை முற்றிலுமாக நான் காலி செய்ய, அதை வற்றி போக பண்ண அந்த தண்ணீரை இந்த சிறிய குடுவை போன்ற இருக்கிற இந்த தேங்காய் முறையிலே நான் எடுத்து நான் ஏற்படுத்தின பள்ளத்திலே ஊற்றிக்கொண்டே இருக்கிறேன். ஆக முழுவதையும் நான் கடல் நீரையே நான் காலி செய்ய போகிறேன், அதை வெற்றிடமாக்கப் போகிறேன் என்றானாம். உடனே அகஸ்டின் சிரித்தாராம், இது இயலுமா, இது முடியுமா என்று. அப்படியே விளையாடுகிறாய் என்று சிரித்து விட்டு போகும்போது ஆண்டவர் அவருடைய பேசினாராம். அவனை பார்த்து, நீ சிரித்தாயே, திருத்துவம் என்று சொல்லப்படுகின்ற திரியேக கடவுளை பற்றிய உண்மையை புரிந்து கொள்ள நீ உன் சிறு மூளையை பயன்படுத்தி இவ்வளவு பெரிய உண்மையை உன்னுடைய மூளையால் புரிந்து கொள்ள முற்படுகிறாயே, முடியுமா என்று ஆண்டவர் கேட்பது போல் அவர் உணர்ந்தார். ஆம், இது மனித சிந்தனைகளுக்கும் எல்லாம் அப்பாற்பட்ட பேருண்மை என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆகவேதான் எமிலி ப்ரூனர் என்று சொல்லப்படுகிற ஒரு இறையியல் அறிஞர் குறிப்பிட்டார், he who tries to understand Trinity will lose his mind. திருத்துவத்தை தன்னுடைய அறிவாற்றலால் புரிந்து கொள்ள முற்படுகிறவன் தன்னுடைய சிந்தனையே இழந்து விடுவான், அவன் குழப்பமடைந்து விடுவான் என்ற பொருளில் சொல்லிவிட்டு, therefore he who denies Trinity because he cannot understand will lose his soul. திருத்துவத்தை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லையே என்பதற்காக அதை மறுதளிக்கிறவன் தன்னுடைய ஆத்மாவையே இழந்து போவான். புரிந்து கொள்ள முயற்சிக்கிறவன் அவன் தன்னுடைய சிந்தனையை இழந்து விடுவான். புரிந்து கொள்ள முடியவில்லை என்பதால் மறுதளித்தால் அவன் தன்னுடைய ஆத்மாவையே இழந்து போவான் என்றாராம். ஆகவே இப்படிப்பட்ட ஒரு தத்துவத்தை, கோட்பாட்டை கிறிஸ்தவம் ஏன் வைத்துக் கொண்டிருக்கிறது என்று வினவலாம். முதலாவது, நாம் எந்த உண்மையை, சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்றாலும் நமக்கு வேதாமம் தான் அடிப்படை. வேதத்தின் அடிப்படையில் தான் நாம் புரிந்து கொள்ள முடியும். எனவே 3 ஜன்னல்கள் வழியாக உங்களை பார்க்க அழைக்கிறேன். 3 ஜன்னல்கள். முதலாவது ஜன்னல் வேதாகமம் என்ற ஜன்னல், the window of the scriptures. திருமறை என்ற ஒளியிலே நாம் இதை பார்க்க போகிறோம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களிலே தொடங்கும் போதே எப்படி தொடங்குகிறது வேதாகமம், ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் படைத்த வரலாறு. அந்த சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்த போது தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுள் என்றார். ஆக ஆதியிலே தேவன் என்று கடவுளோடு ஆரம்பிக்கிறது. பிறகு தேவ ஆவியானவர் என்று ஆவியானவரை பற்றிய குறிப்பும் இருக்கிறது. தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுள் என்று வார்த்தை பற்றிய குறிப்பும் இருக்கிறது. ஆகவே இங்கே என்ன பார்க்கிறோம், பிதாவானவர், பரிசுத்தாவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிற நிலை, குமாரனானவர் வார்த்தையாக வெளிப்படுகின்ற நிலை. முதல் படைப்பு, ஆதி படைப்பிலேயே இவர்கள் மூவரும் இணைந்து செயலாற்றினார்கள் என்பதை ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் தொடக்க நூல் 1 முதல் 3 வசனங்களிலே பார்க்கிறோம். அது மட்டுமின்றி யோவான் தன்னுடைய நற்செய்தி நூலில் குறிப்பிடும் போது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்திலிருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது, சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானது ஒன்றும் அவராலே இல்லாமல் உண்டாகவில்லை. யார் மூலம்? அந்த வார்த்தையானவர் மூலம். வார்த்தை என்பது கிறிஸ்துவை குறிப்பிடுகிறது என்பதற்காக 14ஆம் வசனத்திலே அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய்
நமக்குள்ளே வாசம் பண்ணினார் என்று குறிப்பிடுகிறார். ஆக வார்த்தை இயேசு கிறிஸ்து குமாரன். ஆக பிதாவாகிய கடவுள், குமாரனாகிய கடவுள், தூய ஆவியாகிய கடவுள் மூவரும் முதல் படைப்பிலே இணைந்து செயல்பட்டனர் என்று பார்க்கிறோம். அதே 1ஆம் அதிகாரம் 26ஆம் 27ஆம் வசனத்திலே மனுக்குலத்தை படைப்பதற்கு முன்னால் அங்கே தேவனாகிய கர்த்தர் எப்படி பேசுகிறார் என்று குறிப்பிடுகிறார். 26 தேவன் நமது சாயலாகவும் நம்முடைய ரூபத்தின்படியையும் மனிதனை உண்டாக்குவோமாக. Let us make man in our own image and in our own likeness என்று பேசுவதாக குறிப்பிடுகிறார். ஆக இங்கேயும் நாம் என்ன பார்க்கிறோம்? நமது சாயல் நமது ரூபம் என்று சொல்லி ஒருமையிலே தேவன் பேசுகிறார். ஆனால் பன்மை பதத்தை பயன்படுத்துகிறார். தேவன் என்ற சிங்குலர், கடவுள் என்ற சிங்குலர் ஒருமை, நமது என்பது பன்மை. ஆக இப்படி ஒருமையும் பன்மையும் இணைந்து காணப்படுகிறது என்று பார்க்கிறோம். சிங்குலாரிட்டி அண்ட் ப்ளூராலிட்டி ஆஃப் காட். கடவுளிடத்திலே காணப்பட்ட ஒருமையும் பன்மையும் இங்கே சொல்லப்படுவதாக நாம் மனிதனை படைப்பதற்கு முன்னால் அவர் பேசின வார்த்தையிலிருந்து தெரிந்து கொள்கிறோம். அதே ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே மனிதன் பாவம் செய்து பாவத்திலே வீழ்ந்து விட்ட பிறகு கர்த்தர் சொல்வது, தேவனாகிய கர்த்தர், கடவுளாகிய கர்த்தர், 22ஆம் வசனம் 3:22, இதோ மனிதன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவரை போல் ஆனான். நம்மில் ஒருவரை போல் ஆனான். என்னில் என்று சொல்லவில்லை, நம்மில். ஒருமையும் பன்மையும் இணைந்து பயன்படுத்தப்படுகின்றன. அதை தொடர்ந்து ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலும் பாபேல் கோபுரம் கட்டி கொண்டிருக்கின்ற முயற்சியின் போது கர்த்தர் என்ன செய்கிறாராம்? 6ஆம் வசனத்திலே கர்த்தர் பேசுகிறார். 7ஆம் வசனத்திலே நாம் இறங்கி போய் ஒருவர் பேசுவதை மற்றொருவர் அறியாதபடிக்கு அங்கே அவர்கள் பாஷையை தாறுமாறாக்குவோம் என்கிறார். கர்த்தர் என்று ஒருவர் பேசுகிறார், ஆனால் நாம் இறங்கி போய் என்று பன்மையை பயன்படுத்துகிறார் என்று நாம் பார்க்கிறோம். நாம் இன்றைக்கு திருமறை பாடமாக பழைய ஏற்பாட்டு பகுதியாக வாசிக்க கேட்ட ஏசாயா 6ஆம் அதிகாரத்திலே சேராபீன்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி வாழ்த்திய போது எப்படி வாழ்த்தினார்களாம்? சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று மும்முறை பரிசுத்தர் என்ற பதத்தை பயன்படுத்தி வாழ்த்தினார்கள். ஆக மும்முறை. அது மட்டுமல்லாமல் 8ஆம் வசனத்திலே ஆண்டவர் எப்படி பேசுகிறார்? பின்பு யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான். யாரை நான் அனுப்புவேன் என்று ஒருமையிலே கேள்வி ஆரம்பித்து அடுத்தபடியாக யார் நமது காரியமாய் போவான் என்று பன்மையிலே ஆண்டவர் பேசுவதாக நாம் இங்கே பார்க்கிறோம். Whom shall I send? Who will go for us? என்று சிங்குலர் அண்ட் ப்ளூரல் இரண்டும் பயன்படுத்தப்பட்டிருப்பதாக நாம் பார்க்கலாம். இப்படி பழைய ஏற்பாட்டின் பல மேற்கோள்களை காட்டலாம். ஒரு சில மேற்கோள்களை உங்களுக்கு காட்டினேன். அதை தொடர்ந்து இயேசுவானுடைய பிறப்பின் போது அங்கே நாம் என்ன பார்க்கிறோம்? மூவரும் செயலாற்றினரை நாம் பார்க்கிறோம். மரியாளுக்கு தேவதூதன் காட்சி தந்த போது லூக்கா 1ஆம் அதிகாரத்திலே என்ன பார்க்கிறோம்? இது எப்படி ஆகும்? கணவனை அறியனே, திருமணமாக அது பெண்ணாயிற்றே என்று மரியாள் கேள்வி கணக்கு கொடுத்த போது அதற்கு பதில் கூறுகின்ற தேவதூதன் குறிப்பிடுகிறார் 35ஆம் வசனத்திலே. தேவதூதன் மரியாளுக்கு பிரதியுத்தரமாக, தூய ஆவியானவர் பரிசுத்தாவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலன் உன்மேல் மேல்விடும், ஆதலால் உன்னிடம் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். கடவுளின் குமாரன். ஆக குமாரனாகிய கிறிஸ்து பிறக்கப் போகிறார். அது எப்படி சாத்தியமாகும்? பரிசுத்தாவி உண்மையில் வருவதனால், தூயாவி உண்மையில் வருவதனால். ஆனால் இதை வாய்க்க செய்கிறவர் யார்? பிதாவாகிய தேவன், கடவுளாகிய தேவன் என்று சொல்லி அவர் குறிப்பிடுவதாக பார்க்கிறோம். ஆக இயேசுவின் பிறப்பிலே திருத்துவத்தை பார்க்கிறோம். மரியாள் பரிசுத்தாவியினாலே கர்ப்பவதியானாள். அவள் பெற்றெடுத்த குழந்தை திருக்குமரனாம் இயேசு கிறிஸ்து, பிதாவின் ஒரே பேரான குமாரன். அவரை உலகத்திற்கு தந்தருளினவர் பிதாவாகிய தேவன் என்று யோவான் 3:16. தேவன் நம்முடைய மகன் குமாரன், ஒரே குமாரனை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டார் என்பது நாம் அனைவருக்கும் தெரிந்த வசனம். இயேசுவினுடைய பிறப்பில் மட்டுமல்ல, இயேசுவினுடைய ஞானஸ்தானம் திருமுழுக்கின் போது
அதே லூக்கா 3ஆம் அதிகாரத்திலே இயேசுவானவர் திருமுழுக்கின் போது அங்கே தூய ஆவியானவர் புறாவை போல் ரூபம் கொண்டு அவர் மேல் இறங்கினார். அது மட்டுமல்ல, வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, நீர் என்னுடைய நேசகுமாரன், உண்மையில் நான் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது. ஆக ஞானஸ்தானம் பெறுவது குமாரனாகிய கடவுள் இயேசு கிறிஸ்து. அவர் மேல் இறங்குவது பரிசுத்தாவியாகிய கடவுள் புறாவின் ரூபம் கொண்டு, புறாவின் வடிவத்திலே. வானத்திலிருந்து பிறந்த அசிரியரிலே பிதாவானவர் உரைக்கிறார், இவர் என்னுடைய நேசகுமாரன் என்று. ஆக இயேசுவானுடைய ஞானஸ்தானத்தின் போதும் மூவரும் செயலாற்றினார்கள் என்பதை அங்கே லூக்கா, மார்க்கு 1ஆம் அதிகாரம், மத்தேயு 3ஆம் அதிகாரம் போன்ற எல்லா பகுதிகளிலும் நாம் பார்க்கலாம். அது மட்டுமின்றி இயேசுவானவர் தூய ஆவியானவரை பற்றி தான் கொடுத்த போதனையிலே நாம் கடந்த ஞாயிற்றுக்கிழமை, அதற்கு முந்தைய ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் இதை படித்திருப்போம். யோவான் 14ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் 17ஆம் வசனம் என்னவென்று, நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்னென்றைக்கும் உங்களுடனே இருக்கும்படி சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருவார். 17ஆம் வசனத்திலே, அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். ஆக பிதாவை வேண்டிக் கொள்வேன் யார்? குமாரனாகிய கிறிஸ்து. பிதாவானவர் உங்களுக்கு எதை அனுப்புவார்? சத்திய ஆவியாகிய தேற்றவாளனை அவர் அனுப்ப போகிறார், அவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ண போகிறார் என்று குறிப்பிடுவதாக பார்க்கிறோம். வேண்டிக் கொள்கிறவர் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து, அனுப்ப போகிறவர் பிதாவானவர் கடவுள், வரப்போகிறவர் வந்து உங்களுக்குள்ளே வாசம் பண்ண போகிறவர் தூய ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் என்று சொல்லி மூவரும் அங்கே செயலாற்றுவதை நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் முதல் 4ஆம் வசனம் வரை அடங்கியுள்ள பகுதியை நீங்கள் படித்து பார்த்தால், மறுபிறப்பின் அனுபவம், புது பிறப்பின் அனுபவத்திலே மூவரும் செயலாற்றுவதாக அங்கே பேதுரு குறிப்பிடுகிறார். பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவின்படியே, ஆவியானுடைய பசுத்தமாக்குதலினாலே, கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் தெளிக்கப்படுவதற்கும் என்று சொல்லி 4ஆம் வசனத்திலே தம்முடைய மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார், பிறப்பித்தார். ஆக மறுபிறப்பு, புது பிறப்பு என்பது பிதா, குமாரன், தூய ஆவியானவர் மூவரும் இணைந்து செயலாற்றுவதுதான் மறுபிறப்பு, தூய பிறப்பு என்று பார்க்கிறோம். இன்னும் புதிய ஏற்பாட்டிலே 1 யோவான் 5ஆம் அதிகாரத்திலே நாம் பார்ப்பது 7ஆம் வசனத்திலே, பரலோகத்திலே சாட்சியிடுகிறவர்கள் மூவர். யார்? தந்தையாகிய கடவுள் பிதா, வார்த்தையாகிய கிறிஸ்து குமாரன், பரிசுத்த ஆவி என்பவர்களே. இம்மூவரும் ஒன்றாய் இருக்கிறார்கள் என்று 1 யோவான் 5:7 பார்க்கிறோம். வழக்கமாக நாம் தருகின்ற ஆசீர்வாதம் என்ன? 2 கொரிந்தியர் 13:14, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் என்று சொல்லி ஆசீர்வாதம் தரப்படுகிறது அல்லவா? ஆக குமாரனாகிய இயேசு கிறிஸ்து, அவருடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, தூய ஆவியாகிய கடவுளின் அந்த ஐக்கியம் என்று சொல்லி பார்க்கின்றோம். ஆக இவ்விதமாக திருமறையின் ஒளியிலே நாம் திருத்துவத்தை நாம் புரிந்து கொள்ள முற்பட வேண்டும். திருமறையின் ஒளி. ஆக திருமறை என்கிற ஜன்னல், வேதாகம் என்கிற ஜன்னல் வழியாக சில வசனங்களை உங்களுக்கு கோடிட்டு காட்டி நான் படிக்கும்படியாக உங்களிடத்திலே நான் இப்போது சுட்டி காட்டினேன். ஆக படைக்கும் பிதாவாகிய கடவுள், காட் த கிரியேட்டர், நம்மை மீட்டுக் கொள்ளும் குமாரனாகிய கடவுள் ஜீசஸ் கிரைஸ்ட், காட் த ரிடீமர், காட் த சன் த ரிடீமர், நம்மை பரிசுத்தப்படுத்தும் தூய ஆவியாகிய கடவுள், காட் த ஹோலி ஸ்பிரிட் த சாங்டிஃபையர், கிரியேட்டர், ரிடீமர் அண்ட் சாங்டிஃபையர் என்று திருமறையின் பல புதிய ஏற்பாட்டிலே மேற்கோள்கள் இதற்கு காணப்படுகின்றன என்பதை நாம் அறிவோம். இரண்டாவதாக நாம் பார்க்க போவது விண்டோ ஆஃப் அனாலஜி, அதாவது உருவகம் என்ற ஜன்னல் வழியாக இதை புரிந்து கொள்ள முற்பட அழைக்கப்படுகிறோம். உருவக மொழி நடையில், உருவக மொழி நடையில். ஆக முதலாவது கணித உருவகத்தை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். கணித உருவகத்திலே 1 + 1 + 1 = 3. 1 + 1 + 1 = 1 என்று சொன்னால் அது பொருந்தாது, அது சரியான கணிதம் அல்ல. இட்ஸ் a very bad mathematics என்பதை நாம் அறிவோம். அப்படி என்றால் எப்படி புரிந்து கொள்வது?
1 into 1 into 1 என்று சொன்னால் அந்த கணிதவியலின்படி 1 into 1 into 1 is equal to 1 என்பதை நாம் அறிவோம். எனவே அந்த கணிதவியலிலே ஒன்று வருகிறது. அடுத்தபடியாக சைக்கலாஜிக்கலாக உளவியலின்படி பார்க்கும்பொழுது மனிதனுக்கு மைண்ட், இமோஷன், வில் என்ற 3 உண்டு. இவைகள் 3ம் சேர்ந்துதான் மனிதனுடைய பர்சனாலிட்டி உருவாகிறது. மைண்ட், இமோஷன், வில் ஆக சிந்தை, உணர்ச்சி, சித்தம் இவை 3ம் இணைந்து இருக்கிறது. 3ம் இணைந்து இருந்தாலும் 3ம் ஒன்றாக இருக்கிறது. அதை ஒரு தனித்தனியே பிரித்து எடுத்து விட முடியாது என்பதையும் நாம் அறிவோம். 3ம் ஒன்று, ஒன்று 3ஆக செயலாற்றுகிறது. விஞ்ஞான ரீதியின்படி மற்றொரு உண்மை உருவகத்தை நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன். என் கையிலே இருப்பதை நீங்கள் பாருங்கள். இது ஒரு கிளாஸ் டம்ளர். ஆக இந்த டம்ளரிலே இருப்பது என்ன என்று உங்களுக்கு தெரிகிறதா? இது ஐஸ் கட்டி, திடப்பொருள். ஐஸ் கட்டி இந்த டம்ளரிலே இருக்கிறது. இந்த டம்ளரிலே இருக்கின்ற, இந்த கிளாஸ் டம்ளரிலே இருக்கின்ற ஐஸ் கட்டியை கொஞ்ச நேரம் நான் வைத்தால் சிறிது நேரத்திலே இது என்னவாக மாறிவிட போகும்? திரவ பொருளாக, தண்ணீராக, H2O-வாக இது மாறிவிடும். ஆக திடப்பொருளே திரவ பொருளாக மாறுகிறது. அதை நான் அடுப்பின் மேல் வைத்து சூடு ஏற்றி அதிக சூடேற்ற இது என்னவாக போகிறது? ஆவியாக போகிறது. ஸ்டீமாக மாறி அது கண்ணுக்கு புலனாகாத விதத்திலே அது மறைந்து போகும், ஆவியாக மாறுகின்றது ஸ்டீம். அதே போல ஒன்றுதான் திடப்பொருளாக காட்சி தருகின்ற இது, கொஞ்ச நேரத்தில் திரவ பொருளாக மாறுகின்ற இது அடுப்பில் வைத்து சூடேற்றின உடனே ஆவியாக மாறுகிறது. ஆனால் 3ம் ஒன்று, ஒன்று 3 என்று விஞ்ஞான ரீதியாக நாம் புரிந்து கொள்ளலாம். அதே போல சூரியவியலின்படி, ஹீலியோலாஜிக்கல் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள், சூரியவியல், சூரியனிலிருந்து நாம் பெறுகின்ற ஒளி, சூரியனை பார்க்காவிட்டாலும் நாம் அறைக்குள்ளே இருந்தாலும், இந்த நாளிலே வீடுகளிலே கதவை தாழிட்டுக் கொண்டு உள்ளே இருந்து இந்த ஆராதனை பங்கேற்றாலும் அனலை நாம் உணர்கிறோம். சூரியன் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் எப்படி அறிகிறோம்? அனலின் மூலமாக, அந்த வெப்பத்தின் மூலமாக அறிகிறோம். எனவே சன், லைட் அண்ட் ஹீட் 3ம் இருக்கிறது. ஆக சூரியனிலிருந்து வருகின்ற ஒளி, அதன் மூலம் நாம் பெறுகின்ற அனல் 3ம் ஒன்று. ஆனால் அதற்காக தனித்தனியாக பிரித்து விட முடியுமா? பிதாவாகிய கடவுள் சூரியனாக இருக்கிறார், குமாரனாகிய கடவுள் பூமிக்கு ஒளியாக வருகிறார், ஆவியானவர் நமக்கு அனல் மூட்டுகிறார். ஏனென்றால் அவர் அக்கினிமயமான நாவுகளோடு அவர்கள் மேல் வந்து அமர்ந்தார் என்று சொல்லி நாம் கடந்த வாரம் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே பார்த்தோம் அல்லவா? ஆக அனல் ஊட்டுகின்ற ஆவியானவர் என்று சொல்லி பார்க்கின்றோம். இப்படியாக பலவித உருவங்களின் மூலமாக நாம் இதை புரிந்து கொள்ளலாம். அது மட்டுமல்ல, மனிதவியலின்படி நமக்கு நினைவு, வார்த்தை, கிரியேட், தாட், வேர்ட் அண்ட் டீட். நான் ஒன்றை செய்ய விரும்பும் போது அதை குறித்து நினைக்கிறேன், தாட். இதை செய்ய போகிறேன் என்று வாயினாலே, வார்த்தையிலே சொல்லுகிறேன், வேர்ட். பிறகு அதை கிரியையாக செய்கிறேன், டீட். தாட், வேர்ட், டீட் 3ம் இணைந்து இருக்கிறது, இணைந்து செயல்படுகிறது. நான் நினையாம திடீரென்று எதையோ செய்து விடவில்லை. ஆக என் வாயில் வார்த்தை வருகின்ற வார்த்தை நான் நினைவிலிருந்து வருவதுதான் என் வாயிலே வார்த்தையாக வருகிறது. ஆகவே வார்த்தையிலிருந்து புறப்படுகின்ற, நினைவிலிருந்து வருகின்ற வார்த்தை வார்த்தையிலிருக்கும் செயலிலே விளக்குகிறது. அதே போல பிதாவாகிய கடவுள் நினைவாக, காட்டாக, குமாரனாகிய கடவுள் வார்த்தையாக, தூய ஆவியானவர் கிரியை செய்கின்றவர்களாக அவர் இணைந்து செயல்படுகிறார்கள் என்றும் விளக்கம் உட்படலாம். இப்படி பல்வேறு விதங்களிலே இந்த உருவக மொழி நடையிலே இதை விளக்கலாம். இன்னும் அநேக உருவங்கள் உண்டு. நான் குறிப்பாக சிலவற்றை மட்டும் நான் சுட்டி காட்டினேன். ஆக திருமறை மொழியிலே திருத்துவம், உருவக மொழி நடையிலே திருத்துவம், 3ஆவதாக அனுபவ ரீதியிலே அல்லது அனுபவ வழியிலே திருத்துவம். அனுபவ ரீதி அல்லது அனுபவ வழி என்றால் எபேசியர் நாம் நிருப வாக்கியமாக இந்த நாளிலே படிக்க கேட்ட எபேசியர் 4ஆம் அதிகாரம்
6ஆம் வசனத்துக்கு நாம் பார்க்கும் பொழுது அங்கே பவுலடியார் இந்த நாளுக்குரிய இந்த நிருப வாக்கியத்திலே அவர் குறிப்பிடுகின்றது என்ன? எல்லாருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு. அவர் எல்லார் மேலும் எல்லாரோடும் எல்லாருக்குள்ளும் இருக்கிறவர். எல்லார் மேலும் எல்லாரோடும் எல்லாருக்குள்ளும் இருக்கிறவர். ஆக இங்கே God above us, God with us and God within us. எல்லார் மேலும் இருக்கின்ற கடவுள், God above us, that is the divine intention. நமக்கு மேல் இருக்கிற கடவுள், நம்மை ஆண்டு கொள்கின்ற கடவுள், the dominion. God always rules over us. இரண்டாவதாக பார்ப்பது God with us, நம்மோடு இருக்கும் கடவுள். அவர் இம்மானுவேலாக இயேசு கிறிஸ்துவின் வடிவிலே நமக்கு வந்தார். இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாகும். இயேசுவானவர் கொடுத்த அந்த கடைசியாக பரமேறுவதற்கு முன் கொடுத்த அந்த கிரேட் கமிஷன் என்று சொல்லப்படுகின்ற கட்டளையிலே, நீங்கள் உலகம் எங்கும் போய் நீங்கள் பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்திலே நீங்கள் என்னுடைய உபதேசத்தை போதித்த பிறகு பிதா குமாரன் பரிசுத்தாவியின் திரியேக நாமத்திலே அவருக்கு திருமுழுக்கு கொடுங்கள், ஞானஸ்தானம் கொடுங்கள் என்று பயன்படுத்தினவர் கடைசியை என்ன சொல்றார்? இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். I am with you always till the end of the world என்று வாக்களினார். ஆக நம்மோடு இருக்கும் கடவுளாக இயேசு கிறிஸ்து இருக்கிறார், இம்மானுவேலாக. ஆக நம்முடைய வாழ்க்கை பயணத்திலே நம்மோடு கூட வருபவராக, எம்மாவூர் சீடர்களுடைய பயணத்திலே கூட வந்தார் என்று நாம் பார்த்தோம் அல்லவா கடந்த மாத மறுமுறையிலே. அவ்விதமாக நம்மோடு கூட வருகிறார், கம்பானியன். He is our companion. மூன்றாவதாக God within us, God within us. ஆக இங்கே என்ன பார்க்கிறோம்? அவர் கம்யூனியன் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் என்று 2 கொரிந்தியர் 13:14 கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா, the grace of our Lord Jesus Christ, the love of God and the communion of the Holy Spirit என்று பார்க்கிறோம். கம்யூனியன், முதலாவது பிதாவாகிய கடவுள், God above us, the divine intention, that is dominion. இரண்டாவதாக குமாரனான கடவுள், அவர் நம்மோடு இருக்கும் கடவுள், God with us, that is companion, the divine incarnation. The divine incarnation, தெய்வீக ஊனுடல் எடுப்பு, மனிதனாக வந்தவர். மூன்றாவதாக the divine indwelling, God in us, நமக்குள்ளே வாசம் அடைகின்றவராக தூய ஆவியானவர் மூலம் கடவுள் வருகிறார். the communion, the fellowship of the Holy Spirit என்று குறிப்பிடுவதாக பார்க்கின்றோம், the divine indwelling. எனவே divine intention became divine incarnation historically, and the divine incarnation has become the divine indwelling experientially. அனுபவ ரீதியாக நம்மோடு இருக்கும் கடவுள் நமக்குள்ளே இருக்கும் கடவுளாக வருவது தூய ஆவியானவர் மூலம். இதைத்தான் பெந்தெகோஸ்தே நாளிலே சீடர்கள் உணர்ந்தார்கள். நம்மோடு இருக்கின்ற ஆண்டவர் இப்போது நமக்குள்ளே வந்து விட்டார். இனி அவர் நம்மை இயக்குகிறார். இனி அவர் நம்மை எங்க போக சொல்லுகிறாரோ, எங்கே அனுப்புகிறாரோ அங்கே போய் அவர் என்ன பேச சொல்லுகிறாரோ, பேசுகிறவர் நீங்கள் அல்ல ஆவியானவரே என்பதின்படி அவர்கள் பேசினார்கள். ஆகவே அனுபவ ரீதியாக ஆண்டவரை புரிந்து கொள்வோம். எனவே முதலாவது திருமறையின் மொழியிலே பார்த்தோம், இரண்டாவது உருவக மொழியிலே பார்த்தோம், நான்காவது அனுபவ ரீதியிலே அனுபவ பாதையிலே பார்த்தோம். இப்படி திருத்துவத்தை புரிந்து கொண்டு திருத்துவத்தை ஏற்றுக்கொண்டு நாம் திருத்துவ கடவுளை பின்பற்றி அவர் நமக்கு காட்டுகின்ற பாதையிலே நாம் வாழ நடக்க நம்மை அர்ப்பணிப்போமாக. ஜெபிப்போமா. அன்புள்ள ஆண்டவரே, இந்த திருத்துவ திருநாளிலே நாங்கள் கேட்ட செய்திக்காக நன்றி. திருத்துவத்தை நாங்கள் எங்கள் அறிவால் புரிந்து கொள்ள முடியாவிட்டாலும் கொடுக்கப்பட்ட விளக்க உரைக்காக நன்றி. இந்த விளக்க உரையை செய்தி அளவிலே கேட்டு நாங்கள் நின்று விடாமல் அதை அனுபவத்திலே அனுபவிக்கின்றவர்களாக நாங்கள் எப்போதும் வாழ திருத்துவத்தை எங்கள் அனுபவ பாதையிலே நாங்கள் கொண்டு வந்து அனுபவ ரீதியாக இதை அனுபவிக்க நீர் எங்கள் அனைவருக்கும் அருள்புரிய இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் பரம தந்தையே. ஆமென். கர்த்தருடைய வார்த்தையை கேட்ட நாம் நம்முடைய விசுவாசத்தில் பலப்பட்டவர்களாய், உலகெங்கிலும் உள்ள திருச்சபையினோடு ஐக்கியப்பட்டவர்களாய் அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தை நாம் ஏறெடுப்போம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய
நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாளிடத்திற்போது பிறந்தார். பொந்தி பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவில் அறைவுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கேறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாரிசத்திலே வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயந்திருக்க வருவார். பரிசுத்த ஆவி விசுவாசிக்கிறேன். பொதுவாய் இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீரம் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் ஒன்றென்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். தொடர்ந்து நம்முடைய திருச்சபை மக்களுக்கு அறிவிக்கப்பட வேண்டிய அறிவிப்புகளை நம்முடைய குரு சேகரத்தின் செயலர் திருமதி ஐடா சத்யா அம்மையார் அவர்கள் அறிவிப்பார்கள். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். மாத சந்தா மற்றும் மற்ற ஊழியங்களுக்கான காணிக்கைகளை நாம் நேரில் வந்து படைக்க இயலாத காரணத்தினால் ஆன்லைன் மூலமாக NEFT மற்றும் RTGS முறையில் அனுப்பும்படி கேட்டுக்கொள்கிறேன். பேங்க் அக்கவுண்ட் விவரங்கள் உங்கள் வசதிக்காக யூடியூப் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கப்பட்டுள்ளது. வாராந்திர பை காணிக்கைகளை சேகரித்து வைத்து ஆலயத்திற்கு வரும்பொழுது படைக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நேரில் வந்து செலுத்த இயன்றவர்கள் ஆலய அலுவலகத்தில் வந்து செலுத்துமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய சபையின் வாலிப ஐக்கிய கூடுகை இன்று மாலை 5 மணி முதல் 6:30 மணி வரை கூகுள் மீட்டில் நடைபெறும். வாலிபர்கள் உற்சாகமாய் பங்கு பெறும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். நம்முடைய சபையின் ஆண்கள் ஐக்கிய கூடுகை வருகிற ஜூன் 4ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை 7 மணி முதல் 8 மணி வரை கூகுள் மீட்டில் நடைபெறும். புதிதாக பங்கு பெற விரும்புபவர்கள் திரு C. செல்வன் அவர்களை தொடர்பு கொள்ளவும். நம்முடைய சபையின் பெண்கள் ஐக்கிய சங்க கூடுகை ஜூன் 5ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 5 மணி முதல் 7 மணி வரை நடைபெறும். புதிதாக பங்கு பெற விரும்புபவர்கள் திருமதி ஷீலா ஆஸ்டின் அவர்களை தொடர்பு கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். காலேஜ் ஆஃப் நர்சிங் CSI கல்யாணி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் சென்னை ஆஃபர்ஸ் 3 years diploma in general nursing and course in English for girls only. The course commences on 1st October 2021. Eligibility to apply age 17 to 35 years, 10+2 passed with any subject A&M group or 10+2 equivalent examination with aggregate of 40% of marks. Second course, 4 years BSc nursing course in English for girls only. Eligibility to apply age 17 to 35 years, 10+2 passed with science subject physics, chemistry and biology or zoology and botany with aggregate of 45% of marks. Application forms are available at the office of the CSI Kalyani Multi Speciality Hospital, Mylapore. School of Nursing, CSI Rainey Multi Speciality Hospital, Old Washman Pet Office, 3 years diploma in general nursing and course in English for girls only. The application forms are available at CSI Rainey Hospital. The course commences on 1st October 2021. Eligibility to apply age 17 to 35 years, 10+2 passed with any subject A&M group or 10+2 equivalent examination with aggregate of 40% of marks. உங்களோட அவசர ஜெப தேவைகளுக்கு நம்முடைய ஆயர் ஐயா அவர்களை 9840049586 என்ற எண்ணிலும் திரு ஜான் சூரிய மௌலி அவர்களை 9840228969 என்ற எண்ணிலும் தொடர்பு கொள்ளவும். இரங்கல் செய்தி. நம்முடைய திருச்சபையை சேர்ந்த திரு அருள் சாமியல் அவர்கள் கொரோனா பாதிப்பினாலே மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டு கடந்த 23ஆம் தேதி அதிகாலை கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார்கள் என்பதை வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறோம். அன்னாரது சரீரம் உயிர்த்தெழுதலின் நம்பிக்கையோடு காசிமேடு கல்லறை தோட்டத்தில் நல்லடக்கம் செய்யப்பட்டது. அவர் விட்டு சென்ற மனைவி மற்றும் பிள்ளைகளுக்காக சபை மக்கள் அனைவரும் ஜெபிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். இந்த வாரம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவரையும் சபை அங்கத்தினர்கள் சார்பாக வாழ்த்துகிறேன்.
அவர்களது பெயர்கள் மானிட்டரில் ஒளிபரப்பப்படும். நமது ஆயர் ஐயா அவர்களுக்காக சிறப்பு ஜெபத்தை ஏறெடுப்பார்கள். அரசின் நெறிமுறைகளுக்கு உட்பட்டு முகக்கவசம் அணிந்து சமூக இடைவெளியுடன் பாதுகாப்பாய் இருப்போம். நன்றி. பிறந்த நாட்கள், திருமண நாட்களை காணுகின்ற அன்பர்களுக்காக நாம் தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். எல்லாம் வல்ல பராபரனாகிய பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் ஆகிய திரியேக கடவுளே, இப்பொழுதும் நாங்கள் மானிட்டரில் பார்த்த எங்கள் திருச்சபை குடும்பத்தின் அன்பர்கள் பிறந்த நாட்கள், திருமண நாட்களை காணுகின்றவர்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஜீவனை மீட்டு பாதுகாப்பை உறுதிப்படுத்தி எங்கள் வாழ்வின் தேவைகளெல்லாம் சந்தித்து எங்களை ஆசீர்வதிக்கிற கர்த்தர் நீர். உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் தந்திருக்கிற மற்றொரு புதிய ஆண்டுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தனிப்பட்ட வாழ்க்கையிலும் குடும்ப வாழ்க்கையிலும் கர்த்தர் நல்லவராக இருக்கிறீர், அதற்காக ஸ்தோத்திரம். இந்த ஆண்டையும் உம்முடைய பிள்ளைகளையும் உம்முடைய கரங்களிலே நாங்கள் அர்ப்பணிக்கின்றோம். நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஜீவனையும் சமாதானத்தையும் இகபர நன்மைகள் அனைத்தையும் நிறைவாய் இந்த ஆண்டிலும் கட்டளையிட்டு அவர்களுமை நோக்கி பார்க்கின்ற நேரங்களிலெல்லாம் ஏற்ற பதில்களை தந்து அவர்களோடு இருக்கிற கர்த்தர் நீர் என்பதை அவர்களுக்கு உறுதிப்படுத்தி நிறைவாய் அவர்களை ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னும் பல பல ஆண்டுகளை தங்கள் வாழ்க்கையிலே பெற்று கர்த்தருக்கென்று மகிமையாய் வாழ்ந்து செழிக்க கர்த்தர் உதவி செய்வீராக. துதிகன மகிமையெல்லாம் நீர் எடுத்துக்கொள்ளும். ஆண்டவரும் எங்கள் அருமை இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்ளுகிறோம் சுவாமி. ஆமேன். கர்த்தருடைய கிருபை, பராமரிப்பு, வல்லமை, ஆதரவு, ஆசீர்வாதம் உங்கள் அனைவரோடும் சதா காலங்களிலும் நீடித்து நிலைத்து நிற்பதாக. ஆமேன். நாம் தொடர்ந்து பாமாலையில் 143ஆம் பாமாலை பாடுவோம். வானமும் பூமியும். காணிக்கையை நாம் ஆயத்தமாக எடுத்து வைத்து சேகரித்து ஏற்ற நேரத்தில் ஆலயத்திலே படைக்க நாம் ஆயத்தமாவோம். வானமும் பூமியும் சமஸ்த அண்டமும் படைத்த நீர் வேதத்தின் ஒளியை பரப்பி இருளை அகற்றி செங்கோலை செல்லும்
மாந்தரை காக்கவும் பிறந்த நேர் பாவத்தை அழித்து சாத்தானை மீதித்து மாந்தரை ரட்சித்து நடத்துவீர். பாவியின் நெஞ்சத்தை திருப்பி ஜீவனை கொடுக்கும் நீர் சபையை முழுதும் திருத்தி தேற்றவும் ஏகமாய் சேர்க்கவும் அருளுவீர். ஞானம் நிறைந்தவர் அன்பு மிகுந்தவர் திரியேகரே ராஜ்யம் வல்லமை நித்திய மகிமை உமக்கே உரிமை ஆண்டவரே. தலைகளை தாழ்த்தி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிப்போம். கிருபை நிறைந்த எங்கள் பரிசுத்த கர்த்தாவே, இந்த மாதத்தை நாங்கள் ஆரம்பித்தோம். கடைசி ஞாயிற்றிலே நீர் எங்களை அழைத்து கொண்டு வந்திருக்கிறீர். பற்பல குழப்பங்கள் மிகுந்திருக்கின்ற, பயங்கள் நிறைந்திருக்கின்ற நாட்களாக இந்த நாட்கள் எங்களுக்கு இருந்தாலும் கர்த்தர் கடந்த நாட்களிலே எங்களை கைவிடாத நேசராக, எங்களை விட்டு நீங்காதவராக இருந்திருக்கிறீர். நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம். பலவீனங்களோ சுகவீனங்களோ எங்களை அணுகாத வண்ணமாய் நீர் தற்காத்திருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய மறாத வாக்குத்தத்தங்களின்படியே நீர் உண்மை உள்ளவராக இருந்திருக்கிறீர். கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் இந்த காணொளி வழியாக எங்கள் திருச்சபையின் ஆராதனையிலே நாங்கள் பங்கு கொள்ள நீர் எங்களுக்கு வாய்ப்பு தந்தீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் கர்த்தர் எங்களுக்கு அருகிலே இருக்கிறவராய் இருக்கிறீர். காரணம், நீர் எங்கும் நிறைந்திருக்கிற கர்த்தர். இந்த ஆராதனையின் வழி எங்கள் மத்தியிலே தந்த உம்முடனான ஐக்கியத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நிச்சயமாக ஆவியிலே நாங்கள் பிற பரிசுத்தவான்களோடு விசுவாசிகளோடு எங்கள் ஐக்கியத்தை கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தீர். உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். திருத்துவ திருநாளாகிய இந்த நாளில் நாங்கள் பாடின பாடல்களுக்காக, ஏறெடுத்த ஆராதனை முறைமைகளுக்காக, நாங்கள் உம்மை பற்றி கொண்டு உம்மிடத்திலே சமர்ப்பித்திருக்கிற ஜெபங்களுக்காக, நாங்கள் வாசிக்க கேட்ட வேத பகுதிகளுக்காக, ஆண்டவரே நாங்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக கேட்ட தியானத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பல நேரங்களில் திருவார்த்தைகளை கேட்டு அதன்படி செயல்படாதவர்களாய் நாங்கள் கடந்து சென்றிருக்கிறோம். கர்த்தர் திரும்ப திரும்ப ஆண்டவரே உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவும் உம்முடைய மக்கள் என்பதை நாங்கள் எப்பொழுதுமே உறுதிப்படுத்தவும் வேண்டும் என்று நீர் எங்களை அழைத்திருக்கிறீர். திருத்துவ கோட்பாட்டிலே நாங்கள் எங்களை உறுதிப்படுத்தி கொள்ளவும், திருத்துவம் எங்களுக்கு தருகின்ற அழைப்பை உணர்ந்து எங்கள் வாழ்க்கையை கர்த்தருடைய எதிர்பார்ப்பின்படியே இந்த உலகத்திலே ஆசீர்வாதமாய் நாங்கள் வெளிப்படுத்தவும் எங்களுக்கு உதவி செய்வீராக. ஆண்டவரே, முக்கியமாக நாங்கள் எங்கள் திருச்சபை உம்முடைய கரங்களில் அர்ப்பணிக்கின்றோம். திருச்சபையின் கதவுகள் மூடப்பட்டிருந்தாலும் திருச்சபையின் திருப்பணிகள், ஐக்கிய குழுக்களின் கூடுகைகள், மற்ற செயல்பாடுகள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருப்பதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஐக்கிய குழுக்களின் பொறுப்பாளர்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். மற்ற திருப்பணிகளின் பொறுப்பாளர்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் ஈடுபாடுகள், முயற்சிகள் அனைத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. நற்செய்தி பணித்தளங்களுக்காக ஸ்தோத்திரம். நற்செய்தி பணியாளர்களின் முயற்சிகளை கர்த்தர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, கிளை சபைகள், கிளை சபையின் விசுவாசிகள், அங்கே சபை ஊழியர்கள் எடுத்துக்கொள்ளுகிற முயற்சிகள் அனைத்தையும் கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிப்பீராக. எங்கள் திருச்சபையின் செயல்பாடுகளிலே கர்த்தர் தொடர்ந்தும் தங்கியிருப்பீராக. இந்த கொரோனா பாதிப்புக்காக நாங்கள் பாரத்தோடு வருகிறோம். கடந்த வாரங்களிலே
எங்கள் திருச்சபையின் விசுவாசிகள் சிலர் எங்களை விட்டு கடந்து போயிருக்கிறார்கள். குறிப்பாக கடந்த ஞாயிறன்று மரித்து போன திருவாளர் அருள் சாமுவேல் சகோதரருக்காக குறைந்த வயதில் ஆண்டவரே குடும்பத்தின் மக்களை விட்டு, மனைவியை விட்டு, குழந்தைகளை விட்டு ஆண்டவரே நீர் உம்முடைய சமூகத்துக்கு மகனை அழைத்து கொண்டிருக்கிறீர். கடினமான ஒரு காரியம். குடும்பத்தாரை நீர் தேற்ற வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்படியாக இந்த கொரோனா பாதிப்பினாலே பாதிக்கப்பட்டிருக்கிற எங்கள் திருச்சபையின் மக்கள், இந்த எங்கள் நாட்டின் மக்கள், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் என்ற அத்துணை பேருக்காக உம்முடைய பாதத்தில் நாங்கள் பாரத்தோடு வருகிறோம். கர்த்தர் ஆண்டவரே உம்முடைய மன உருக்கத்தின்படி, இரக்கத்தின்படி இறங்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் காப்பாற்றப்படுகிறது பெரிதல்ல. ஆண்டவரே, மோசே உம்மிடத்திலே ஒரு நாள் ஜெபித்தாரே, இந்த மக்களை மன்னித்தருளுவீரானால் மன்னித்தருளும், இல்லையானால் என் பேரை ஜீவ புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போடும் என்று ஏறெடுத்தாரே. அந்த ஜெபத்தை போல எங்களை ஆண்டவரே திறப்பின் வாசலிலே வைத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை பிணைப்பொருளாக அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் வாழ்வின் குறைவு நிமித்தமாக கூட உம்முடைய உக்கிர கோபம் எங்கள் தேசங்களின் மேலிலே பற்றி எரிகிறது. ஆண்டவரே, கர்த்தர் ஆண்டவரே உம்முடைய உக்கிர கோபத்தை தனித்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் மனம் திரும்பி எங்கள் தேசத்தை சுத்திகரிக்க எங்களுக்கு அருள் தாரும். ஆண்டவரே, லட்சக்கணக்கில் இன்றைக்கு உலகளாவிய நிலையிலே மக்கள் மாண்டு கொண்டிருக்கிறார்கள். கர்த்தர் போதும் நிறுத்து என்று சொல்லி இந்த கொள்ளை நோயை நிறுத்துவீராக, அழிவை நிறுத்துவீராக, இந்த தொற்றின் பாதிப்புக்கு ஒரு தடையை உண்டு பண்ணுவீராக. இயேசுவின் இரத்தம் ஜெயம், உம்முடைய இரத்தத்தை தெளிப்பீராக. ஆணி பாய்ந்த கரத்தின் விடுதலையை நீர் நிலைவரப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் தமிழகத்தில் ஏற்பட்டிருக்கிற புதிய அரசாங்கம் அதன் செயல்பாடுகளை தொடர்ந்தும் ஆசீர்வதித்து மக்களுக்கு தொடர்ந்து அவர்கள் சேவை செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற உணர்வை தந்து அவர்கள் முயற்சிகள், பிரயாசங்கள், ஈடுபாடுகள், திட்டங்கள் அனைத்தையும் நீர் ஆசீர்வதித்து தர நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் பேராயருக்காக, பேராய திருப்பணிகளுக்காக இந்த நாளின் செய்தி எங்களுக்கு வழங்கின அருள் திரு டாக்டர் பிஜே பிரேமையா அவர்களுடைய குடும்பத்துக்காக, ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கரம் இருப்பதாக. சில காரியங்களை கேட்டிருக்கிறோம், பல காரியங்களை மறந்திருக்கிறோம். நேரமின்மை காரணமாக கர்த்தர் உமக்கு சித்தமான காரியங்கள் அனைத்தையும் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் தந்து நாளை மறுநாள் மற்றொரு புதிய மாதத்தில் நாங்கள் அடியெடுத்து வைக்கும் பொழுது அந்த மாதத்தையும் எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தர நாங்கள் ஜெபிக்கிறோம். நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஜீவனையும் சமாதானத்தையும் உம்முடைய பிள்ளைகள் அத்துணை பேருக்கும் தருவீராக. குழப்பத்திலே, போராட்டத்திலே, பாரத்திலே, பயத்திலே, வேதனையிலே, அவமானத்திலே, இழப்பிலே தள்ளப்பட்டிருக்கிற மக்கள், குடும்பங்கள் பிரிந்திருக்கிற குடும்பங்கள், பிள்ளை செல்வத்துக்காக காத்து கொண்டிருக்கிற மக்கள், திருமணத்துக்காக நின்று கொண்டிருக்கிற வாலிப பிள்ளைகள், வேலையின்றி இருக்கிறவர்கள், இந்த கடின நாட்களிலே தங்கள் வாழ்வாதாரங்களை இழந்திருக்கிற எங்கள் திருச்சபையின் மக்கள், எங்கள் இந்திய தேசத்தின் மக்கள், இவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். சமீபத்திலே வந்த 2 அதிதீவிர புயல்களினால பாதிக்கப்பட்டிருக்கிற இடங்கள், பாதிக்கப்பட்டிருக்கிற மக்கள், இவர்களுக்காக ஜெபிக்கிறோம். மாநிலங்கள் எடுத்துக்கொள்ளுகிற முயற்சிகளிலே கர்த்தரிருந்து மக்களுக்கு நிறைவான சமாதானத்தை கொண்டு வர நாங்கள் ஜெபிக்கிறோம். மட்டுமல்ல, தீ விபத்தினாலே பாதிக்கப்பட்ட மக்கள் உண்டு. சமீபத்தில் சீன தேசத்தில் பூகம்பத்தினால பாதிக்கப்பட்ட மக்கள் உண்டு. இஸ்ரேல் பாலஸ்தீன போராட்டம், யுத்தம், இதற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அநேகர் மாண்டு கொண்டிருக்கிறார்கள். கர்த்தாவே, உம்முடைய கரத்தை நீட்டி கர்த்தர் வழி நடத்துவீராக. உம்முடைய சமாதானத்தை நிலைவரப்படுத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரங்களிலே சகலத்தையும் அர்ப்பணிக்கின்றோம், எங்களை அர்ப்பணிக்கின்றோம். இந்த காணொளி
ஆராதனையின் பதிவுக்காக எங்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிற திருவாளர் ஜஸ்டின், அவருடைய மகன் சகோதரன் ஜெஃப்ரி, எங்கள் திருச்சபையின் செயலர் பொருளர், இசையில் எங்களுக்கு உதவி செய்த ஐரம்மா மற்றும் காட்வின், அனைவருக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஆலயத்தினுடைய செக்ஸ்டன் சகைவுக்காகவும் ஜெபிக்கிறோம். உம்முடைய அன்பின் கரம் எங்கள் எல்லாரோடும் தொடர்ந்தும் இருப்பதாக ஆசீர்வதியும் வழிநடத்தும். உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசு ரட்சகர் மூலம் வேண்டிக் கொள்ளுகிறோம் சுவாமி, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய திருமுக ஒளி பிரகாசத்தை உங்கள் எல்லார் பேரிலே பிரசன்னமாக்கி உங்கள் பேரிலே கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய திருமுக ஒளி பிரகாசத்தை நம் திருச்சபை திருப்பணிகள் அனைத்தின் பேரிலே, நம் நாட்டின் பேரிலே பிரசன்னமாக்கி என்றும் என்றுமான சதா நாட்களிலும் நற்சுகம் பலன் ஜீவன் சமாதானம் ஆசீர்வாதம் நிறைவாய் கட்டளையிட கடவர். ஆமென். 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 ஒன்றாக ஆட்சி செய்கிற திரியேக தெய்வமாகிய பிதா குமாரன் ஆவிக்கே ஸ்தோத்திரம் உண்டாகவே. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, அவர் உமது ஆவியோடும் இருப்பாராக. தொடர்ந்த சமாதானத்தோடு நம்முடைய அலுவல்களிலே நம்மை உட்படுத்துவோம். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமேன்.